மாறி மாறி வந்திருக்கிறது எக்ஸிட் போல். கணிப்புகளுக்கு அப்பாற்பட்டதாக 2026 பேரவைத் தேர்தல் முடிவுகள். இந்த பொருள் தான் நாம் இன்றைக்கு பேசியிருக்கிறோம். துரை சார், உங்கள்கிட்ட இருந்து இந்த எக்ஸிட் போல் எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல அந்த கேள்வி, எக்ஸிட் போல் எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இப்போ கடந்த 6 மாதங்களாகவே பல்வேறு விவாத களங்களில் நான் பேசுகிற போது இதுவரையிலும் நான் பார்த்த தேர்தலில் இது ஒரு வித்தியாசமான தேர்தல். எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவால் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சவாலினுடைய நீட்டிப்பாக தான் இப்போ எதுவுமே வந்துகிட்ருக்கு. பல்வேறு கிட்டத்தட்ட 12 நிறுவனங்கள் கருத்து கணிப்பு வெளியிட்டதில் ஒரு 9-10 நிறுவனங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி, அவங்களும் 124 to 150 159 அந்த மாதிரி அந்த ரேஷியோவில் கொண்டு போகிறாங்க. ஒரு 2 நிறுவனங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு நிறுவனம் போனால் போகட்டும்னு தாவேக்காவுக்கு ஒரு 120 இடம் கொடுத்துட்டாங்க. இதுதான் இப்போ நிலவரங்களாக இருக்கிறது. இதில் இப்போ இந்த அரசியல் கட்சிகளினுடைய கருத்து கணிப்பு இருக்குல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிட்டோம்னா கடந்த 8 மாதங்களுக்கு முன்பிருந்தே அவங்க தீவிர களப்பணியாற்றினாங்க. நம்ம பார்த்தோம் பல்வேறு விதமான முதலாக 234 தொகுதிக்கும் பொறுப்பாளர்களை போட்டு அவங்களுக்கு கை செலவுக்கு பணத்தையும் கொடுத்து களத்தில் இறக்குனாங்க. பாக கமிட்டி, பூத் கமிட்டி, அதை தாண்டியும் கூட பல்வேறு விதமான விஷயங்கள். என்னுடைய அரசியல் அறிவுக்கு எட்டின வகையில் முதலாக கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு தலைமையிலிருந்தே பணம் போச்சு. கிளைச் செயலாளர், பேரூர், நகரம், ஒன்றியம், மாவட்டம், மாநகராட்சிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு தீபாவளி, பொங்கல், இந்த தேர்தலுக்கான சிறப்பு தொகைகள் எல்லாமே போயிடுந்தது. அதை தாண்டி அவங்க அரசு ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் பல்வேறு விதமான விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க. கட்சி ரீதியாகவுமே இருக்காங்க. என்னென்னா, இப்போ பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை முதலீடாக போட்டிருக்கோம், இது பலன் கிடைக்காமலா போயிடும் அப்படிங்கிற பார்வையோட இந்த 2 திராவிட கட்சிகளுமே இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது நிச்சயமாக. இதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்னொரு பலம் என்பது கூட்டணி பலம். அவங்க கடந்த 2019 தொடர்ந்து பயணிக்கிறவர்கள், இந்த வாக்குகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாம் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி களப்பணியாற்றிய தொண்டர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. வாக்காளர்களை பெருமளவு கவர்ந்து விட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்கிறது. அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் என்னென்னா, பெரும்பாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறது. சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகட்டும், இந்த போதைப் பொருள் கலாச்சாரம், பாலியல் விஷயங்கள், இதில் மக்கள் ஒரு கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க. கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாக தொடர்ந்து பல்வேறு பிரிவினர், அரசு துறையில் இருக்கிற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், எல்லா துறையுமே போராட்ட களத்துக்கு வந்துருந்தாங்க. ஸோ அந்த எதிர்ப்பு இருக்குது. இதை தாண்டி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா இரட்டை இலை, இதையும் தாண்டி தான் வெளியிட்ட சில கவர்ச்சிகரமான அறிவிப்புகள், தான் செய்த பிரச்சாரம், இவை எல்லாமே நமக்கு கை கொடுக்கும். ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்கள் அடுத்து யாருன்னா அதிமுகவுக்கு தான் வருவாங்க. ஸோ அந்த அளவில் நாம் நிச்சயம் ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படிங்கிற கருத்தாக்கத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. இப்போ மதிப்பிற்குரிய நடிகர் விஜய் அவர்கள், அவர் என்னென்னா, இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இதுவரையிலும் பெரிய அளவில் அரசியல் சக்தி எதுவுமே களத்துக்கு வரல. இதற்கு முன்னதாக பல பேர் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. இப்போ மதிமுக ஆகட்டும், பாமக ஆகட்டும், பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்தது. நமக்கு தெரிஞ்சு ஐயா டாக்டர் MS உதயமூர்த்தியெல்லாம் மக்கள் இயக்கம்னு ஒன்று கொண்டு எல்லாம் போராடி பார்த்தாங்க, முடியலை. ஒரு கட்டத்தில் ஒரு 5-6 அரசியல் கட்சிகள் திராவிட கட்சிகளுக்கு மாற்றான்னு 2016 காலகட்டத்தில் வந்தாங்க, அதுவுமே எடுபடலை. அப்போ இந்த கேப், இதை பயன்படுத்தி நாம் மக்களை சந்தித்து ஆட்சி அதிகாரத்திற்கு விடுவோம் என்று தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி அவரும் களத்துக்கு வந்திருக்கிறாரு. அவங்களுமே வெற்றி பெற்றுவோங்கிற மாதிரி இருக்காங்க. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வலைத்தளங்களில் மற்ற விஷயங்களை காட்டிலும் போஸ்டர் அடிச்சே விட்டுட்டாங்க. 8ஆம் தேதி பதவியேற்பு விழா, 70,000 வாக்கு வித்தியாசம், 30,000 அந்தந்த கேண்டிடேட்டே அடித்து போஸ்டர் அடித்து போட்டாங்க. ஆனால் அதில் எம்எல்ஏவை ஏற்றுக்க மாட்டாங்களா? ஆசை, நம்பிக்கை, இதை தாண்டி ஒரு மிதமிஞ்சிய அளவில் அவங்களுக்கு இந்த தேர்தல் புரிதல் இல்லை, கள யதார்த்தம் புரியலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த திராவிட கட்சிகளுடைய கட்டமைப்பை கொண்டு வருவதற்கே கள யதார்த்தம் புரியலையா, இல்லை இந்த டோன்லேயே அவங்கள வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? அது ரெண்டுமே இருக்குது. அதாவது அந்த முதல் இடைத்தேர்தல்கள் புறக்கணிப்பு, நாடாளுமன்ற தேர்தல் புறக்கணிப்பு, ஒரு ஒன்றொன்னா வந்ததுமே நேரடியாகவே முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி தான் அவரை கொண்டு போயிட்டாங்க. விஜய் தலைமையில் ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
இதில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு சார் அறிக்கை, சட்டமன்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்றவுடன் நேரடியாக பணியூருக்கு வந்துடணும், வேற எங்கேயும் போகக்கூடாது. இந்த அறிவிப்பு எப்படி பார்க்குறீங்க? இல்லைப்பா, ஆட்சி அதிகாரத்திற்கு நாம் வந்து விடுவோம் என்கிற ஒரு அதீத நம்பிக்கை விஜய் உட்பட அந்த கட்சியில் பயணிக்கிற எல்லோருக்குமே இருக்கிறது. அது ஒரு ஆச்சரியகரமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட நான் 1967 தேர்தலேருந்து பார்க்குறேன். 67 நான் 8ஆம் வகுப்பு மாணவன். 13 வயதில் உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்டேன். அப்பா வந்து திமுக கிளை செயலாளர். எனவே இந்த 67லேருந்து 71 நேரடியாக களப்பணி ஆட்டினேன். தேனி சட்டமன்ற தொகுதியில் பழனிவேல் தியாகராஜன் அப்பா பழனிவேல்ராஜன் அவர் வேட்பாளராக நிற்கிற போது களப்பணி பூத் ஸ்லிப்பெல்லாம் எழுதியிருக்கிறேன். ஆக நான் பார்த்த இந்த தேர்தல்களில் இந்த தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான தேர்தல். குறிப்பாக தாவேகா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு தாக்கத்தை உருவாக்கியிருக்கு, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா பதிவான 85%, 20%, 25% வருதுங்கிற போது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான நிலை தான் பார்க்குறேன். இது எந்த அடிப்படையில் இது போச்சு? இது யாருடைய வாக்குகளை சேதப்படுத்தியிருப்பார்? திராவிட முன்னேற்றக் கழக வாக்குகளை சேதப்படுத்தியிருப்பாரா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வாக்குகளை சேதப்படுத்தியிருப்பாரா? யாருக்கு இந்த சேதங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த நகர்ப்பகுதி சார்ந்த ஒரு 80-90 தொகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகனுடைய வாக்குகள் சரிந்திருக்கிறது, தாவேக்காவுக்கு போயிருக்குன்னு ஒரு பார்வை இருக்குது. ஒரு இந்த கிராம பகுதி சார்ந்த தொகுதிகளில் ஒரு 100-140 தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வாக்குகள் எடுத்திருக்கிறாரு. இதை தாண்டி விசிகால ஒரு 1-2%, நம்ம நாம் தமிழர்லேருந்து 1-2%, இப்படி பல்வேறு விதமான இடங்களில் பல இடங்கள்ல இருந்தும் உருவி ஒரு 20%, இப்போ 25-30 சொல்கிறாங்க. அது நமக்கு இன்னும் பிடிபடலை. அந்த ஒரு நிறுவனம் சொன்னது 120 ஆட்சிக்கு வந்துடுவாருங்கிற அளவுக்கு கூட கொண்டு போயிட்டாங்க. எனவே இந்த தேர்தலை பொறுத்தளவில் நமக்கு வெளிப்படையாக தெரிவது என்பது, இப்போ இந்த நம்ம கருத்து கணிப்புகள்னு 4 முனை போட்டியை வச்சே பேசுகிறோம். இதில் இன்னொரு 2-3 முனை இருக்குது. திருமதி சசிகலா ராமதாஸ் ஒரு 100-120 தொகுதியில் போட்டிருக்காங்க. அவர் தனிப்பட்ட முறையிலே சசிகலா கேண்டிடேட் ஒரு 70 பேர், அவருடைய தோழமை கட்சின்னு ஒரு 12 பேர் போட்டிருக்காங்க. இதில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி யாருக்கு பாதிப்புன்னு தெரியும். ஏன்னா திருமதி சசிகலா அவர்கள் அந்த ஆதரவு நிலைப்பாடு என்பது காலமெல்லாம் இரட்டைலைக்கு வாக்களித்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வாக்குகள் தான். இப்போ இதையும் தாண்டி ஒரு 70 தொகுதியில் டாக்டர் கிருஷ்ணசாமி போட்டிருக்காரு, தலித் வாக்குகளை பிரிப்பேன் அப்படின்னு. ஒரு 164 தொகுதிகளில் கேமரா வருது. யாரே தமிழக வாழ்வுரிமை கட்சி அவரும் போயிருக்கார். இப்போ ஒரு தொகுதிக்கு 500-1000, ஏன்னா சுயேட்சையாக போட்டாலே ஒரு கிராமத்தில் இருக்கிறவர் 1000 ஓட்டு 500 ஓட்டு வாங்கிடுறார். ஒரு அரசியல் கட்சி என்று வருகிற பொழுது 2000-3000 ஓட்டு வரும். இப்போ நான் தென் மாவட்டங்களில் விசாரித்த வகையில் திருமதி சசிகலா அவர்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 5000, அதிகபட்சம் 15000, 20000 ஓட்டெல்லாம் கூட வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான நமக்கு தகவல்கள்லாம் வருது. அப்போ இது அதிகபட்சமான சேதத்தை எங்கே உருவாக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமான இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தான் உருவாக்குதுங்கிறது தான் யதார்த்த நிலை. இப்போ இதையும் தாண்டி ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்பி, அந்த ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்கள் வாக்காளர்கள் அடுத்த ஆல்டர்னேட்டிவ் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தான் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அந்த நம்பிக்கை கை கொடுக்குமா? ஓகே, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.